இருந்தாலும் எல்லாரும் இருந்து சாப்பிடலாம். வாங்க வணக்கம். எல்லாம் ஏதாவது சாப்பிட போகிறோம். தமிழ்நாட்டு ஸ்டைல் சாப்பாடு 2 நாள் கழிச்சு சாப்பாடு நல்லா இருக்கு. நானே அமைச்சாம 2 நாள் கழிச்சு சாப்பாடு சாப்பிட்டு சொல்றோம். ஊரோட டாப்ல இருக்கேன். நாங்க தான் மூணாரே கலக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது யாருமே. ஏன்னா நாங்க மூணாறு பயலுடா. அடுத்தது பேர் அந்த குதிரை ஒண்ணு நிக்குது வேற அந்த பக்கம் காட்டுறா. பாருங்க எங்க வந்திருக்கோம். நல்ல டாப்ல இருக்கும். சுத்தி இதுதான் சுத்தி மழை. ஒரு இடம் கூட உள்ள சுத்தி மழை. என் முறை காட்டுறான் மழை அந்த பக்கம் இருக்கு. நம்மதான் உலகத்திலே டாப். நம்மதான் அடுத்த வாட்டி வந்து டாப்புக்கு வாங்க. அந்த முடிஞ்சா வாங்க. கம்பளை புள்ள வந்தாதான் அவர் வந்து வேணாம். கேமரா அங்க இருக்க மன்னிச்சிருங்க. கம்பளை புள்ள வந்தா அதான் வேணாம். வந்துருங்களா பொம்பளை புள்ள வந்தாதான் வருவானு சொல்லாதீங்க. யாரும் தப்பா வந்து பேசக்கூடாது. வியூ பாருங்க. நம்ம ஃபைனல் டிஃபரண்ட் போவாங்க. நிறைய பேச அடிக்கிற மாதிரி வைட் பண்றோம். உமாலா இதான்டா வியூ. மச்சான் இதான்டா வியூ. எங்க போறியா? பாருங்க ஒரு கூட்டி தரம் சேர்ந்துட்டோம். அழகா இருக்கும். நம்ம வந்துட்டோம் நல்லபடியா வந்து சேர்ந்துருக்கோம். கீழே வந்து சாப்பிட போறோம். எல்லாம் அரியர் வந்தா கீழே வந்து செத்துட்டு வந்தோம். இதான் வீவு. இந்த மிரட்ட இருக்க சரியான வியூவா இருக்கு. மேகம் பாதி மலையெல்லாம் மறைச்சிருக்கு. சாப்பிடுறா வேணுமே நம்ம 2 பேர்ல யாரடா? அத வரடா ஆளு. ஏய் என்னடா எட்டி பாக்குற காவாலி? நல்லா இல்லடா. நாங்க இப்ப யானையை பார்க்க கிளம்பிட்டு இருக்கோம். டைம் ஆச்சு. மச்சான் எங்க போறோம்? நம்ம யானை பக்கம் போறோம். யானைக்கிட்ட பக்கம் வரோம். அப்படினா நீங்க பேச கூடாது. தாய் மாட்டை வந்து ஒண்ணு எனக்கு ஒண்ணு பேச கூடாது. தாய் மாட்டை வந்து குடும்பத்தை பார்க்க போறோம். நாங்களே குடும்பத்தை பார்த்து அதெல்லாம் பேசி முடிக்க போறோம். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு ஒண்ணுலாம் சரி பாத்துட்டு அண்ணனா தாலி எடுத்து போறோம். அவ்வளவுதான். தாலி இடத்துல மாத்த அண்ணனா தேடி செஞ்சு கொடுக்க போறோம். அங்க போயிட்டு சொல்றோம். பை பை. கையோட பாருங்க. போட்டோக்கு வந்தோம். வெறித்தனமா இருக்கு. இங்க ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நாங்க இதுல மச்சான் போட்டோ எடுக்கணுமா? அழகா தான் இருக்கான். இப்ப எடுத்தாச்சு மச்சான். அதுகிட்ட நின்னுக்கிறேன் ஒரு போட்டோ. என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. போட்டோ எடுத்துட்டு நான் தரேன். ரீல்ஸ் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னாலும் நான் கடைசி வரைக்கும் ரீல்ஸ் எடுக்கல. பாத்துங்க ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தானோ. ரீல்ஸே எடுக்காம சுத்தி பிளான் போட்டுருக்கானு. இன்னும் பிளான் தான். டூரே வந்தாச்சு இன்னும் பிளான் போட்டுருக்கானு. மச்சான் எப்ப மச்சான் ரீல்ஸ் எடுக்கிறது? என்னன்னே தெரியல. எப்ப எடுக்க போறானு எப்ப ரீல்ஸ் எடுக்கிறது சொல்லுங்க. தெரியல மச்சான். என்னன்னே தெரியல மச்சான். சொல்லவே மாட்டானோடா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ட்ரெஸ்ஸை பத்தியால நல்லா இருக்கு. ஆள்கிட்ட சொல்றேன் சொல்லு. அங்க பாருங்க. வாங்க போ கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. யானை பார்க்க போறோம். இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கோம். யானையை பார்க்க என்ன யானையை பார்க்க போல சொல்லிட்டு தான் இருக்கோம். யானை மேல போலான்னு பார்த்தோம். கடைசியில பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு எங்களுக்கு எடுத்துட்டு யானை மேல போலான்னு பார்த்தோம்.
யானை மேல ஏறலான்னு பார்த்தோம், மழை வந்துட்டு. மழை வாங்க போவோம். மழை வந்து ஒண்ணும் பண்ண முடியல, சுத்த முடியல. ரோஹித் வேற போட்டோ எடுத்து கொள்றான். கஷ்டமா அதான் இப்ப வந்து நாங்க வந்து காலையில எடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து டிரைவர் என்ன கதையில கேட்டா லவ் கதை. யாராச்சும் லவ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஜீப் எடுத்து வந்து ஓட்டுங்க. ஏன்னா சூப்பரா லவ் செட் ஆகும். டிரைவர் ஆனா லவ் மேரேஜ் தானா, ஜீப் ஓட்டி தானா? சொன்னாரு எங்கள்கிட்ட பேசினாரு. டிரைவர் அண்ணனை விடுங்க, வேற ஒரு அண்ணனை காட்டுறாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. அண்ணன் இல்ல அக்கா. ஆமா ஆமா அக்கா அக்கா ஃப்ரெண்ட்ஸ் கேரளா வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேமரா வந்து கேரளா வந்திருக்கோம். நல்லா இருக்கு. நீங்க ஜூம் பண்ணாரு போட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்க அப்படின்னா தீரும் மழை தான், மழை தான், மழை தான். மழை மட்டும் இல்ல, இந்த பள்ளத்தாக்கு தான் இருக்கும். பள்ளத்தாக்கு தான் இருக்கு, பாத்துங்க. பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கு, பாத்துங்க. கொஞ்சம் நோக்கி காட்டுங்க. அவ்வளவுதான். வாங்கப்பா. போட்டோ எடுத்துட்டோம், திருப்பி எடுக்க நிக்கிறோம். யாரு இப்பதான் ஒரு போட்டோ எடுத்து வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு விட மாட்டானுங்க, 10 வாட்டி எடுக்கிறானுங்க. அது நல்லா இருந்தா இன்னும் எடுத்து எடுக்கலாம். அது வந்து முக்கிய காரணம். அந்த ஒரு பையன் இந்த பையன் நாங்க பார்த்து வச்சுங்க. ரொம்ப மோசங்க. போட்டோ எடுக்க ஆசையா இருக்காங்க, காசு இல்ல. ஆசை பண்ணிட்டே இருங்க. நான் பேட் வச்சு லாக்ல பேசிங்கன்னா உங்களை சாரி மன்னிச்சிருக்க. கருத்தோட மோதல், கருத்தோட மோதல் இருக்குது. என்னைக்குமே கருத்தோட மோத சொல்லுங்க. பாருங்க, ஜூம் பண்ணி விட்டு போயிட்டு நாய் ஒரு வேலையுமே உருப்படியா பண்ண மாட்டான். நேற்று சாப்பிட கிளம்பியாச்சு எல்லாரும். சாப்பாடு சாப்பிட போறேன்டா. மூஞ்சிதான் தெரியும். சாப்பிட வந்திருக்கோம். என்ன சாப்பிடலாம் ஒண்ணு தெரியல. நீங்க சொல்லுங்க என்ன சாப்பிடலாம். சாப்பிட வந்திருக்கோம். பிரியாணி சாப்பிடலாம். என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா இங்க என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. நீங்க வந்து தேடுறோம். ஏடிஎம் போய் ஒரு 20,000 காசு எடுத்து வந்துடுறேன். 20,000 இல்ல, 70 ரூபா எடுக்க போறானோ, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? எங்களை யாரும் லவ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இயற்கை எங்களை லவ் பண்ணுடா. வாடாங்க. யாரு இயற்கை இருக்கிற எங்களுக்கு அது போண்டா. நைட்டு சாப்பிட வந்துருக்கோம். 2வது நாள் பையன் சாப்பிட வந்திருக்கோம். இது நம்ம டிராவிட் கொஞ்சம் கேட்டுங்க. நம்ம டிராவிட் வாங்க மாப்ள, போயிட்டு இருக்கோம். என்ன சாப்பாடு இன்னும் ரெடி பண்ணல. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பானிபூரி கடையில் நிற்கிறானோ, பானிபூரி வாங்கி தருவானோ தெரியல. அப்ப என்ன வாங்கி தரானு வந்து பாத்தீங்கன்னா பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம். பானிபூரி வாங்கி தருவானலா? பானிபூரி வாங்கி தருவோம். கடையை கட்டுறேன். கடையை வரும். அதான் கடை. இதுலதான் வந்து எல்லாரும் பானிபூரி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ஃபைனல் ஆகல. அது சாப்பிடும் போது காட்டுறோம். ஏன்னா எங்க நம்ப முடியாது. இப்ப சொல்லணும் வாங்கி தரேன்னு சொல்லணும், ஆனா தரவே மாட்டானோ. சொல்லி வீடியோல சொல்ல முடியாது. அவனை வாங்கி தரணும்ல. சொல்லுவாங்க வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனா வாங்கி தர மாட்டானோ. காசு இல்லை. உள்ளார போயிட்டு நகை எடுக்க போறோம். யாருக்கு நகை எடுக்கும்? அது ஏடிஎம் வந்து வழியூரா பஸ் எல்லாம் போகுது. பஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப மோசங்க. ஐயோ, ஆனா திருப்பி எறியாருங்க விட்டு சரி பவர் ஸ்டீரிங் பவர் சரிங்க. டக்குன்னு போயிட்டாரு. வாந்தி வருதுயா. எல்லாம் தூங்கிட்டானோ. எல்லாம் தூங்கி விட்டு கையடி கேட்கறானோ. காசு வாய்க்குள்ள கேட்கறான். சொட்டு வாங்குறத காசு கொடுக்க மாட்டானுங்க. இந்த பையன் சொல்றான் விலைக்கு செஞ்சு விட்டு கட்டி போடலாம் சொல்றான். தலைவன் வந்துட்டா. தலைவன் பேச விடுங்க. நீங்க வந்து சொல்லு. நீங்க வந்து யாராச்சும் பாத்தீங்கன்னா வந்து தலைவருக்கு சொல்லி விடுங்க. 3 ரூபா கொடுப்பாப்ல. வெற்றிகரமா நாங்க சொன்னது நடந்துட்டு சாக்லேட் வாங்க போறோம். வாங்க போவோம். சாப்பாடுக்கு காசு எடுக்க போனோம். 1000 ரூபா மிச்சப்படுத்திட்டானோ. மிச்சப்படுத்தல மாட்டிக்கிட்டானோ. 1000 ரூபா வேஸ்டா போயிட்டு. அதனால கொஞ்ச நாள் சாக்லேட் வீட்டுக்கு வீட்டுக்கு சாக்லேட் வாங்க போறோம். அங்க போயிட்டு இருக்கானோ. போயிட்டு சொல்றோம். உனக்கு எந்த மிட்டாய் வேணும்? பள்ளி மிட்டாய். உனக்கு என்ன மிட்டாய் வேணும்? இல்ல இல்லையா? உனக்கு எனக்கா மச்சான் இந்த மிட்டாய் ஜீனி மிட்டாய் கீழே மிட்டாய். தலைவர் எல்லாம் பார்த்துருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து பள்ளி மிட்டாய் கேன்சல். வந்து கூழாங்கல் மிட்டாய் மாதிரி ஒன்று என்ன மிட்டாய் நான் காட்டுறேன். இந்த மிட்டாயெல்லாம் அவங்க கேட்ட ஜீனி மிட்டாய். எல்லாருக்கும் ஒரே மிட்டாய் தானே. இந்த மிட்டாய் தான் இருக்கு. இதான் நாங்கள் வாங்க போகிறோம். வாங்கிட்டு மிக்ஸ் வாங்க போகிறோம்.
வாங்குறானோ வாங்கிட்டு போறோம் சாப்பிட்றோம் வீட்டுக்கு கொடுத்துருவோம். நம்ம தலைவர் வந்து இப்பதான் பேசுறாரு. தலைவர் பேசுறாரு, அது வீடியோ எடுக்கிறோம். திட்டுவாரு. 150 ரூபாய் என்ன மச்சான் ஒர்த்தா இல்லையா? இது ஒருத்து சாரி அமௌண்ட் இல்ல எங்களுக்கு அந்த கடை பிடிக்கல, மிட்டாய் பிடிக்கல எங்களுக்கு. அந்த வீடியோ வந்து வாங்க போறோம். நம்ம வந்து என்ன பண்ண வேற கடைக்கு போவோம். வேற கிடைக்கும். இப்ப வீடியோ எடுக்கிறீங்க, இப்ப நான் மூஞ்சி எனக்கு பிடிக்கல. அங்க ஒரு அக்கா இருக்கு, அதுகிட்ட போவோம். இந்த அக்கா சரியா இருக்கும். இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம். எந்த கடையில ஃப்ரீயா கொடுக்கணும் அந்த ஸ்டாண்டா பிடிக்கல, லைனா விட்டா அப்படியே பாருங்க. என்ன நான் ஃபைனோ இது யாருக்கும் கருணாஸ் ஆளுக்கும் அவ்வளவுதான். அதை காட்டுங்க கொஞ்சம். காமி கேட்டுங்க. சவுண்ட் கேட்கும். இந்த மாதிரி வாங்கிட்டு போறோம். உங்களுக்கு வேணா எனக்கு உங்களுக்கு வேணா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க வாங்கிட்டு வந்து தரோம். இங்க எங்க ஆளா இருக்கணும் நீங்க. சீப் அண்ட் பெஸ்டா நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொடுத்தீங்கன்னா அமௌண்ட் டாக்ஸ் பண்ணா உடனே வாங்கி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க் யூ. இவரு ஆள் வாங்கலையா? உங்க ஆளுக்கு எதுவும் அது பெருசா வாங்குறா, செய்ய சொல்லிருக்கோம். சொல்லிருக்கீங்களா? அது என்ன பண்ணுறது, வச்சுக்கிட்ட ஒரு செய்ய சொல்லியிருக்கேன். தென்னை மரத்தை விட்டு வந்துடும். என்ன வாங்குறீங்களா? என்ன காசு பத்தாதா? அதுவும் பிரச்சனை இல்லை, நண்பன் தரேன். இல்லையா? சரி, சாப்பிட வந்தோம். ஆனா இங்க வந்து சாப்பிட சேல்ஸ் வாங்கி தமிழ்நாடு மைக்கு தமிழ்நாடு மைக்கு இங்க ஃப்ரீ கிடையாது. காசு கொடுத்து வாங்கணும். எல்லாம் வந்தீங்கன்னா தனி காசு எடுத்துட்டு வந்துருங்க. சாப்பாடு ஒரு 5000 ரூபா எடுத்துட்டு வந்துருங்க. 3 நாள் நல்லா சாப்பிடலாம். அது நம்ம ஊர் சாப்பாடு மைக்கு இது இருக்காது. டீ தூள் வாங்க மறக்காம. டீ தூள் வந்து 175 ரூபா, அடிச்சு முடிச்சு 160 ரூபாய்க்கு வாங்கணும். கொஞ்சம் கூட குறைக்கவே மாட்டாங்க. டீ தூள் காசுக்கு ஒண்ணுமே குறைக்க மாட்டாங்க. நீங்க வந்தா ஃபுல் காசை கொடுத்து வாங்கணும். சரி வாங்க பாத்துக்கலாம். இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரோம். கிளம்பிட்டோம். கொஞ்சம் இதுதான் நாளைக்கு கிளம்பி சாப்பிடணும். போயிட்டு வந்துடுறோம்.